பிள்ளைகளை கெட்டி கொடுக்கணுங்கிற அக்கறையும் இல்ல. பணம் இல்லாம பைத்தியமா தான் போறேனா? சரி, நீ என்னத்துக்கு வந்த அவ்வளவு தூரம் பஸ் பிடிச்சி? வேற என்ன செய்யறதுக்கு? உனக்கு கலியலன்னு போன போட்டா பேத்தி போன கண்டு ஓடி வந்தேன். வேற என்ன செய்ய? இப்படியே விட்டுட்டுமா? லட்டு பச்சராளு கேட்டா நல்லா இருக்குதேலக்கா. உங்களாலதான் என் மொபைல் இன்னைக்கு முழுசா நிக்க. நல்லா பாத்துக்கிடுவிய. எப்படி எல்லாம் வளர்த்த கஷ்டப்பட்டுட்டு கிடக்காளே. அவளுக்கு என்ன கஷ்டம்? அவன் ராணி போல இருக்கா. அது உனக்கு என்ன கஷ்டம்? பின்ன என்ன செய்யறதுக்கு? கனவு கண்டுட்டா பைத்தியமாயிட்டா. என்னது பைத்தியமாவே ஆயிட்டான்னு நினைச்சோம். நல்ல வேலைக்கு என்னத்தையோ பண்ணி தெளிவு இன்னைக்கு தான் வந்திருக்குது. ஏடி 5 முட்டை 5 6 6 முட்டை வாங்கின முட்டி என்ன விளக்குக்கா? சந்தையில போய் வாங்கினோம்னா இன்னும் 2 ரூபா குறையும் ஒரு முட்டைக்கு. ரொம்ப துறப்பு இந்த கடைக்காரனுக்கு. ஆமாச்சி, அவட்ட விலை என்ன கூட. ரேஷன் கடையில சீனியை வாங்கி நம்மகிட்ட 4 மடங்கா விற்கான். கடை சீனின்னு சொல்லி கடையில போட்டு விற்கான். ஒன்னும் சொல்ல வழி இல்லை. எவனை போய் எனக்கு சொல்லதுக்கு? சரி, சாப்பிட்டேல? ஆமா சாப்பிட்டேன். ஆமா கேக்கா, என்ன நல்ல பழம் பழம் இருக்கல. என்னத்தை போட்டு தடவியே சோப்பு போட்டு என்னத்தன்னு சொல்லுங்க. இங்கே என் மூந்தல்ல துருக்குண்டால வாயவரு குவானிட்டு உங்களுக்கு நல்ல தெளிவா அவளை போலயே இருக்கல. நான் இந்த வயசுல என்னத்தை போட்டு தேய்க்கிறதுக்கு? அது எங்க குடும்ப மூஞ்சே அப்படிதான். முடியில டை இடிச்சிருக்கேன். மூஞ்சில கிரீம போட்டு மயக்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல, டை அடிச்சிட்டாலும் மண்டையில முடி இருக்குல்ல. இவன ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒத்தத்த முடியா மொத்தமா போயிட்டு எந்த எண்ணெயை தைச்சாலும் வளர மாட்டுக்கு. அது ஒரு கடத்தினால ஒரு பெரிய கடை மண்டைக்குன்னு ஒரு கடை ஊக்கர் என்னவோ ஒண்ணு சொன்னாவே. அங்க போய் கேட்டா முடிய நட்டு வைக்க 2 லட்சம் ரூபா கேட்டான். 2 லட்சம் ரூபா வச்சு இந்த வயசுல நான் நட்டுக்கிட்டு எவ்வளவு பிடிக்கு? அதனால வேண்டான்னு வாங்கிக்கிட்டேன். ஏட்டி ஊதா, ஏட்டி கவுத்து விட்டுறாதட்டி. ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்க வரேன். உன் கண்ணுல மட்டும் காட்டிடாத அவன் மூஞ்ச. அவ மூஞ்ச ஐயோ, வா மூஞ்ச அவ கண்ணுல காட்டிடாதட்டி. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நான் வர மாட்டேன். எனக்கு வேற யாருக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? ஏட்டி சுருதிக்கு முன்னாடி நீ தான் எனக்கு. சுருதி எல்லாம் எனக்கு அதுக்கு அப்புறம்தான். ப்ளீஸ் டிவுதா, பைக் கிட்ட நின்னுக்கோ. அந்த பைக் கிட்ட மட்டும் நின்னுக்கோட்டி. நம்ம டக்குனு கொடுத்து டக்குனு ஓடிடுவோம். யாமட்டி பைக் கிட்ட நில்லுன்னு சொன்னேன். சரி, ஒண்ணுல நீ கிட்ட நில்லு. எடுத்து அழாதட்டி. தயவு செஞ்சு அழாதட்டி. நீ அழுதாலே உருப்படாது. நாங்க அடியதாமட்டி போடுவோம். தயவு செஞ்சு அழாதட்டி ஊதா.
மல்லி மொட்டு மனசு தொட்டு பணத்தை வைக்கும் நியாயமான குழு இது. ஆண்டுக்கு ஒரு முறை முதலிடத்தை பிடிப்போம். அனைவரும் ஒன்றாக குழுவினில் இருப்போம். பாட்டு மட்டும் வாய்க்கிலேயே குழுல வந்து உட்கார்ந்த உடனே பாடுங்க. மல்லி மொட்டு மனசை தொட்டு பணத்தை வைக்கும் குழு இதுவா. வட்டியே எத்தனை பேர் வைக்க வேண்டியது இருக்கு. குழுல பணத்தையே தர மாட்டேங்குதியா. எதுக்கு இப்ப லோன் எடுக்குதியா? அப்போ ஏக்கா வார வாரம் வைக்கவே முடியலக்கா, கஷ்டமா இருக்குக்கா. அப்ப என்னத்துக்கு குழுல லோன் எடுக்குதியா? ஆண்டுக்கு ஒரு முறை சாதனை படைப்பேலாகும். வாயில என்னத்தை அறுத்து கிழிச்சு போடுவேன். கூட்டத்தில் அனைவரும் இருப்போன்னு பாடுதிய. உறுதிமொழி பாட்டு மட்டும் ஒழுங்கா பாட்டுதிய. கூட்டத்துல யாரு இருக்கா? இன்னும் 4 பேரை காணும். இந்த ஆட்சி எங்க? எத்தனை வார பைசா வைக்கல தெரியுமா? 7 வார பைசா இந்த ஆட்சி வைக்கல. பத்திரகாளி எங்க போனா? பத்திரகாளி 2 வார பைசா வைக்கல. கொல்லாம ஐயோ 5 வார பைசா வைக்கலையே. 3 வாரம் வைக்காதவளையே மூச்சு முட்டை அறுத்து கிழிக்க. 5 வாரம் வைக்கல. வட்டி குட்டி என்னத்தை ஏத்துவாளோ? இங்கே லட்சுமி அக்கா, நானும் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கேன். வந்த உடனே உனக்கு வீட்டுக்கு போனா நான் இடத்துக்கு குழுல லோன் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். நீ தான் பணம் எடுத்துட்டு வந்திருக்க. லட்சுமி அக்கா சும்மா இருக்கு மேடம், மன்னிச்சிருங்க மேடம். லட்சுமி அக்கா சும்மா இருக்கா. அடுத்த குழுவுக்கு வர லோனுக்கு வர பேசிக்கு நீ மேடம். அவன் அப்படிதான் எல்லாட்டையும் சண்டைக்கு போவா மேடம். இந்த மல்லி மொட்டு குழுல தானே நாங்கள் இருக்கோம். தாமரை குழுல ஏதாவது பைசா இருந்தா சொல்லுங்களா, அதுலயும் சேர்ந்துக்கிடுதோம். இருக்கோங்க எல்லாருக்கும். நீங்க 5 பேரும் இங்கேயே உட்காருங்க. நான் போய் அந்த ஆட்சியையும் அந்த பத்திரக்காளியையும் வீட்டுல போய் அறுத்து கிழிச்சு கூட்டிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறமா குழு ஆரம்பிக்கும். இதே ஒரு பொழப்பா போச்சு. 10ல 4 பேர் வராதியோ. எரிச்சலா இருக்கு. இது என்ன பொழப்பு? நாய் பொழப்பு. தெரு தெருவா வீடு விட இவ்வளவு காலில் விழுந்து பணத்தை பிரிக்க வேண்டியதா இருக்கு. சி, முதல்ல இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டு வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போனோம். அத்தடியாத்தா ஏ வள்ளி ஏட்டி, நான் எந்திரிச்சு போறேன். அவள்கிட்ட சொல்லி கொடுக்காம இருப்பியாட்டி? கொல்லாம யாச்சி பேசாம இங்கன இருங்க. நான் அவள்கிட்ட லோனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சு போயிட்டு இன்னைக்கு லோனு பணம் பிரிக்கணும். எனக்கு பேசாம இருங்க. நானே இங்க பைசா தேவைப்படுது, வேற லோனு கட்டி கேட்டுட்டு இருக்கேன். எந்திரிச்சு போயிடாதியோ, சொல்லி கொடுத்துருவேன். உண்மையிலே பத்திராளிக்காக்கு போன் போட்டு சொல்லுவோம். பாவம் அந்த அக்காவே ஏதோ ஒரு இதுல இருக்காவ. இவ வேற உள்ள போய் நின்று சண்டை இழுத்துறக்கூடாது. அந்த அக்காட்ட போன் போட்டு சொல்லிடுவோம். ஹலோ யா வள்ளி, ஆமணிக்கு லோன் உண்டு பத்தி. ஐயே குழு பைசா அடைக்கல வள்ளி. நான் 3 வார பைசா கொடுக்கலையே. ஐயாச்சி குழு லோன் அடைச்சா? குழு லோனே தடன்னு எத்தனை எல்லாம் சமாளிக்காயம்மாவா. ஏமா சும்மா கிரி. யாச்சி லோன் பைசா கட்டனேல. ஐயோ வீட்டுக்கு வரால. எங்க வீட்டுக்கு தான் வர போல. யா பாதோட்டி பெட்ட மாவளா. எட்டி நான் கெட்டலையாட்டி. எப்ப ஏல போனா சும்மா விட மாட்டா. நறுல வாய் வரும் அவளுக்கு. எட்டி நான் கெட்டலையாட்டி. சரி வள்ளி, நீ போனவ இங்கே ஓடி ஒளிஞ்சுக்கிடுதோ. என்னத்துக்கு இப்படி இங்க நடந்து கஷ்டப்படுதியா? நீ ஊருக்கு வா. நான் ஒரு வயிற்று வாரனாலும் போட்டு உனைய பார்த்துக்கிடுறேன். குழு லோனு, கடை லோனு, எத்தனை லோனு. எம்மா நீ சும்மா இருயாச்சி. அடுக்கலைக்குள்ள போய் ஒளிச்சுக்கிடுவோம். வந்துட்டு இருக்கல இங்கே தான் வாரா. பேய் எடுப்பா இப்படி ஓட விடுதா. கேட்டு பைசா வேற இல்லையாட்டி. எத்தனை வாரம் நிறைய கொடுக்கணும் மட்டிடா. எம்மா ஏதாவது பொம்பளைல வந்து இங்க இல்லைன்னு சொல்லுனா. நீ போ, நான் பார்த்துக்கிடுறேன். சவத்து கழுதைக்கு நல்ல வேலை. வள்ளி அங்கதான் கிடக்காளோ. ஆமா ஆமா, குழுல சத்தம் போடாதே. அவ அப்பமே கிளம்பிட்டாங்க. வந்துருங்க, அடுக்கலைக்குள்ள போய் ஒளிச்சுக்கிடுவோம். ஏன் வீட்டுல ஆள் உண்டுமா பத்தாலேக்கா? ஐயோ வந்துட்டவ போல இருக்க. போவ போய் சமாளிச்சுட்டு வருவோம்.